இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்க என்னோட அம்மா கிடையாது. ஏன்னா எங்க அம்மா யாராவது என்ன அடிச்சா கொன்னுடுவாங்க. ஆனா என்ன நீங்க கை நீட்டி அடிச்சிட்டீங்க. சாரி குஷி. இந்த அறையோட நமக்குள்ள மிச்சம் மீதி உறவு இருந்திருந்தா அதுவும் மொத்தமா முடிஞ்சு போச்சு. சாரி குஷி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. ஐம் சாரி. நான் என்னன்னு தெரியல, ஏன் அடிச்சேன். நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் குஷி என்ன மன்னிச்சிரு. இதுதானே டிஃபரன்ஸ். நீங்க ரொம்ப மாறி போயிட்டீங்க. இனிமே நீங்களும் நானும் ஒண்ணு சேரவே முடியாது. நீங்க வேற, நாங்க வேற. சோ இதுக்கப்புறமா எங்களை விட்டு விலகியே இருங்க. உங்க குஷி உங்களை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டா. இல்ல குஷி, ப்ளீஸ் ஒரு அம்மா விட்டு போகாத. ஐம் சாரி குஷி என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி ப்ளீஸ் குஷி வேண்டாம். உங்க குஷி உங்களை பொறுத்த வரைக்கும் செத்துடா. குஷி குஷி குஷி. You are such a characterless. குஷி இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்க என்னோட அம்மா கிடையாது. நமக்குள்ள மிச்சம் மீதி உறவு ஏதாவது இருந்திருந்தா அதுவும் இதோட முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி என்னால கூட பேசவே முடியல. சீரியஸ்லி? ராதிகா, ராதிகா மேடம். ராதா எங்கன்னு எனக்கு தெரியும். ராதாவா? இப்ப நீ என்ன சொன்ன குஷி? என்னை விட்டு தள்ளி போங்க. நான் உன்னோட அம்மா ராமா. நீங்க என் அம்மா கிடையாது. நீங்க எனக்கு யாருமே இல்ல. போயிடுங்க இங்க இருந்து. எதுக்கு எங்க லைஃப்குள்ள வந்தீங்க? ஒரு முறை எங்க லைஃப் அழிச்சது பத்தாதா இன்னொரு முறை ஏன் வரீங்க? நான் உங்களை அடியோட வெறுக்கிறேன். எந்த அளவுக்கு வெறுப்பு தெரியுமா? உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்க கூடாதுன்னு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். ஒரு நாள் திடீர்னு எங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. அதுவும் எப்போ? அவங்களே அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு அம்மா தன் குழந்தைய விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? Move on. அதுக்குள்ள ஒரு புது ஆளை தேடிட்டீங்க. ஐ மீன் அப்பா இல்லைன்னா வேற ஒருத்தர். You are such a characterless. குஷி கடவுளே கிருஷ்ணா, நீங்க நீங்க என்னோட வாழ்க்கைய எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க?
என்னோட குழந்தை, என்னோட குஷி, என்னோட குஷி என்ன வெறுக்கிறேன்னு சொல்றா. கேட்டீங்களா நீங்க? ஏன் குஷி என்ன வெறுக்கிறேன்னு சொல்றா? அவளோட ஒரு அன்புக்காக தானே இத்தனை வருஷமா நான் உயிரோடவே இருக்கேன். அவளை விட்டு நான் தூரமா வந்திருக்கலாம், ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவளை தானே நினைச்சிட்டு இருக்கேன். அவளோட அன்பையும் பாசத்தையும் நினைச்சுக்கிட்டு என் மிச்ச மீதி வாழ்க்கை வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன். எனக்கு 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 ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னோட குஷி என்ன வெறுக்கிறேன்னு சொல்றா. கடவுளே, என்னோட குஷி ஆனா ஆனா என்னோட என்னோட குஷி தப்பே கிடையாது. அவ கரெக்டா தான் இருக்கா, கரெக்டா தானே சொல்றா. நான் தானே அவளை விட்டுட்டு வந்துட்டேன். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அவளை கட்டி பிடிச்சுக்கல, அவகிட்ட எதுவும் சொல்லல, அவளை பார்க்காமலே வந்துட்டேன். நான் உன்னை விட்டுட்டு வந்தது தப்புதான். அது ஆனா நான் அப்ப மனசால ரொம்பவே உறுதியா இருந்தேன். இனிமே அந்த வீட்ல உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ பாதுகாப்பா இருக்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் உன்னை விட்டு போனேன். அப்படியெல்லாம் ஒண்ணு போகல குஷின்னா. இது எல்லாமே நான் உன்னை அடையிறதுக்காக தான் மோகன் பண்ணேன். மோகன் ப்ளீஸ் ப்ளீஸ் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத மோகன். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத மோகன். ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. ஏய், போதும், இதோட நிறுத்திக்கோ தாமினி. இனிமே உன்னை போலீஸ் பாத்துப்பாங்க. கூட்டிட்டு போங்க இவள, கூட்டிட்டு போங்க. போ. மோகன், இப்ப தாமினி ஜெயிலுக்கு போயிட்டா. அம்மாவால இனிமே உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், இதுக்கு மேல உனக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா அப்ப எல்லாரும் அவங்களதான் திரும்பி பார்ப்பாங்க. அதனால குஷி, நீ நிம்மதியா இரு. இனி உனக்கு யாரும் எந்த தொந்தரவும் தர மாட்டாங்க. தவறுதலா வாய் தவறி சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராதிகா ஆன்ட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாளா? என்னோட ஒய்ஃப் ராதிகா வீட்டுக்கு போயிட்டாளா? அதுவும் என்கிட்ட சொல்லாம? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா, பக்கத்துல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தலைவலி வந்துருச்சான். ராதிகாக்கு தலைவலியா? ஏன் இதை யாரும் என்கிட்ட சொல்லல? அவளுக்கு தலைவலின்னு ஏன் என்கிட்ட இதை யாரும் சொல்லல? அவளுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்ல. நான் போய் அவளுக்கு என்னன்னு பாத்துருவேன். யுவன், என்ன பண்றீங்க? ஏன் ராதிகாவுக்கு தலைவலி வந்திருக்கு? ஒண்ணு இல்ல கண்ணா. ராதிகா இவனோட லவ் ஸ்டோரி அம்பிகாபதி, அமராவதி, லைலா மஜ்னுவோட ரொம்ப பெருசு. அப்புறம் யுவன் அவனோட ஒய்ஃப் ராதிகாவை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்றான். லவ் எப்பவுமே அப்படிதான். யார் லைஃப்ல காதல் இருக்கோ அவங்க லைஃப்ல எல்லாமே இருக்கும். அந்த காதல் இல்லாதவங்க கிட்ட எதுவுமே இருக்காது.
கடவுளே கிருஷ்ணா, நான் மோகன் ஐயா குஷி இல்லாம வாழ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து என் கஷ்டத்தை இன்னும் ஏன் அதிகமாக்குறீங்க? உங்களுக்கு புரியவே புரியாதா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இத புரிஞ்சுக்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? கடவுளே கிருஷ்ணா, என்ன விளையாட்டு விளையாடுறீங்க நீங்க? என்ன விளையாட்டு இது? எதுக்காக இப்படி பண்றீங்க நீங்க? சத்தியமா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது கடவுளே கிருஷ்ணா. தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ. இனி அடிக்கடி சந்திப்போம். பாய் 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 பாய். தேங்க்யூ. பாய் பாய். மிஸ்டர் மோகன், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்க என் கிராண்ட் சைல்ட காப்பாத்திட்டீங்க. அன்னைக்கு என்ன இப்படி பேசுறீங்க? ஐயோ பாட்டி, கிராண்ட் சைல்டு இல்ல, நான் கிரேட் கிராண்ட் சைல்டு. சுமாரு கிரேட் கிராண்ட் சைல்டு. ரொம்ப அவசியமா இப்ப சொல்றது கிரேட் கிராண்ட் சைல்டு. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. Really? அறிவே இல்ல. அளவுக்கு அதிகமா இருக்கு. ஓஹோ, அது வந்து மிஸ்டர் மோகன், எங்க காலத்துல எல்லாம் என்னோட டைம்ல ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சின்ன வயசுல கல்யாணம் ஆனதுனால குழந்தையும் சீக்கிரம் பிறந்துருச்சு. அப்புறம் குழந்தைக்கும் சீக்கிரம் Oh, குழந்தை of course. பிறந்துருச்சு. அது வந்து எனக்கு அவ்வளோ எல்லாம் வயசாகல. I'm sure. ஐம் ஸ்டில் வெரி யங். அதான் பார்த்தாலே தெரியுது. 100%. எனக்கும் அப்படித்தான் தோணுது. உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிருக்கும். 5-6 வயசுலலாம் கல்யாணம் ஆயிருக்கும்ல. இல்லனா உங்க அம்மா வயித்துல இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? யூ நெவர் நோ. இல்ல நீங்க ரொம்ப கிண்டலா பேசுறீங்க. ஐம் சீரியஸ். ஆமா. Give me high five. வீட்டுக்கு போனாலும் நான் இதை நினைச்சு சிரிப்பேன். ஹலோ, கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா? ஹலோ மிஸ் ராதிகா. இத்தனை வருஷமா மோகன் ஐயா என்னோட நினைவுகள்ல தான் இருந்தாரு. அதனால அவரை என்னால மறக்க முடியல. அவரை வெளிப்படையா நினைச்சுக்கிறத நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப அவர் என் நினைவுகள்ல இல்ல, என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாரு. கடவுளே கிருஷ்ணா, அவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. அவர் இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரரு. ராத்திரி பகல் காலையில சாயந்தரம் தூங்கும் போது எந்திரிக்கும் போது அவரை நான் பார்த்தாகணும். நாள் முழுக்க நான் அவர் பக்கத்திலே தான் இருக்க போறேன். எப்படி அவர்கிட்ட இருந்து நான் ஒளிய முடியும்? இப்ப புரிஞ்சு போச்சு. ஏன் திரும்ப திரும்ப குஷியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னு. அவ எனக்கு நெருக்கமானவன் தோணுச்சு. ஏன்னா அவ ஏன் பொண்ணு தானே, ஏன் குழந்தை, என்னோட குழந்தை. அவ என்னோட குஷி, இந்த ராதாவோட குஷி. அப்ப அந்த உணர்வு எனக்கு ஏற்படதானே செய்யும். ஆனா கடவுளே கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட கெஞ்சு கேக்குறேன், உங்ககிட்ட நான் பிச்சை கேக்குறேன். எல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே இருந்துட்டு போகட்டும். எங்க எல்லாரோட வாழ்க்கையை இப்படி சின்ன பின்னமாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு எதையும் கெடுத்துறாதீங்க. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே போகட்டும், விட்டுருங்க. நான் மோகன் ஐயாவக்கா.
மோகனா, நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். நீங்களும் அதே அளவுக்கு என்ன நேசிக்கிறீங்கல்ல. அதனால தானே நீங்க யுவன் மாதிரி பாசமா இருக்க ஒருத்தரை எனக்கு புருஷனா கொடுத்தீங்க. தேங்க்யூ so மச். தேங்க்யூ so மச் கடவுளே கிருஷ்ணா. ராதிகா, யுவன் நீங்களா? ஏன் அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் கடவுள் கிருஷ்ணருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தேன் நீ உங்களுக்காக. நல்லா இருக்கல? ஆ, நான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இல்ல நீ சரி கிடையாது. உனக்கு ஏதோ பிரச்சனை, தலை வலிக்குதுன்னா அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னாலே நான் கேட்டேன். அதான் பார்ட்டி விட்டு வந்தேன். என்ன ஆச்சு? அதுவா, இந்த இடத்துல தான் கொஞ்சம் தலை வலிக்குது. நீர், நான் இப்போ டாக்டர் கால் பண்றேன். வேண்டாம் 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 யுவன், லிசன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எல்லாம் இப்போ சரியாயிடும். இந்த கொஞ்சமா வலி இருக்குன்னு சொன்னல, அது லேட்டரா பெரிய ப்ராப்ளத்துக்கு காரணமாயிடும். யுவன் இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். லிசன் டு மீ, லிசன் யுவன் சொன்னா கேளுங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்தா எனக்கு எல்லாமே சரியாயிடும், ஓகேவா? அப்புறம் இந்த தலைவலி தானே சரியா போயிடும். லேசா தான் வலிக்குது. உனக்கு ஒரு சின்ன வலி வந்தா கூட எனக்கு உயிரே போயிடுது. எதை வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நிமிஷம் நான் என்ன பண்றேன்னே தெரியல. ஐ நோ, ஆனா இது சின்ன வலி தானே. இது ரெஸ்ட் எடுத்தா தானே சரியா போயிடும். நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பாய். இன்னைக்கு குஷியை சந்திச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஒருவேளை நான் மோகன் ஐயாவை சந்திச்சேன்னா என் நிலைமை என்ன ஆகும்? இல்ல, என்ன ஆனாலும் நான் மோகன் ஐயா முன்னாடி போய் நிக்கவே மாட்டேன் எப்பவும். ராதிகா இந்த இடத்துல வேற ஏதோ வேண்டிக்கிட்டு இருந்தா, ஆனா நான் வந்த அந்த செகண்ட்லயே பேச்ச மாத்தின மாதிரி எனக்கு ஏன் சந்தேகம் வருது? முதல்ல ஏன் அவன் பேச்ச மாத்தணும்? இங்கதான் யாருமே இல்லையே. எல்லாத்துக்கும் மேல முதல்ல அவன் என்ன பார்க்கவே இல்லையே. அப்புறம் ஏன் பேச்ச மாத்தனா? நான் ஒரு முட்டாப்பேன். அது சரி. அப்ப நான் இந்த ரூம்குள்ள வரும்போது ராதிகா இந்த கண்ணாடி வழியே பார்த்திருக்கா. அப்ப நான் வந்த உடனே பேச்ச மாத்தி இருக்கல. ராதிகா, நீ என்கிட்ட போய் சொல்றியான்னு? உன்னோட இவன் கிட்டயா? அப்போ நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? அப்படி ஏதாவது இருந்தா கூட எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்? ராதிகா, எதுக்காக இந்த மாதிரி பண்ற? நான் ஆக்சுவலி ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கும் ஒருவேளை இந்த மாதிரி எங்கேயாவது அடிபடுற நிலைமை வந்தா நீங்க இவனை காப்பாத்தின மாதிரி என்னையும் காப்பாத்துவீங்களா? இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? of course. நிஜமா? என்னோட உயிரையே நான் உங்களுக்காக பணைய வைப்பேன். ரியலி? 100%. Thank you. Thank you so much. 100% உங்களை காப்பாத்துவேன். Thank you for coming. இனி அடிக்கடி சந்திப்போம். பக்கத்துல தானே இருக்கோம். உங்க வீடு தான் இது. ஐ மீன் இருந்தது. இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க கிட்ட இருந்து வாங்குனதுனால எங்க வீடுன்னு நினைச்சா நான் அப்படி இல்ல, இது உங்க வீடு தான். இல்ல இந்த மொத்த வீடும் உங்களோடது தான். நீங்க தான் வாங்கிட்டீங்களே. Thank you so much. Thank you. மறுபடியும் மீட் பண்ணலாம். Okay. See you, yaar. See you, my darling. சீக்கிரம் மீட் பண்ணலாம். Okay. Bye. Bye. எங்க மசில் காட்டு. காலோட மசில காட்டு.